மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இல்லாமல் உங்களால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. 1 லிட்டர் தண்ணி குடித்தாலே 2,40,000 பிட்ஸு உங்கள் வாய்க்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் மைக்ரோ பிளாஸ்டிக்கே இல்லாமல் எப்படி வாழறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போதும் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மனவருத்தத்துக்கு ஆளாவீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி பேருக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குங்க. தினசரி பாட்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இதில் எந்த இடம் பார்த்தீங்கன்னாலும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக்கை எப்படி சுலபமாக எடுக்கலாம் அப்படின்றதுக்கு 2 ஐடியா இருக்குங்க. ஒரு ஐடியா வந்துங்க, ஒரு 21 நிமிஷம் போய் சவுனாவில் இருங்க. அந்த சவுனாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் போகும், ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், ஆல்காஸ் மார்டாலிட்டி குறையும், உங்கள் ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸ் ஆன் ஆகும், பல விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வாரத்துக்கு 3 முறையிலேருந்து 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணுறது பாருங்கள். இல்லைங்க எங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் சரி பண்ணிக்கணும், மீதி ஹெல்த் பெனிஃபிட் வேணும்னா பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கிங்க. ஐஓக்கு வந்து பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்சுன்றது ரொம்ப சிம்பிள். இந்த பக்கம் ரத்தத்தை எடுப்பாங்க, ஒரு மிஷினில் போடுவாங்க, அதில் இருக்க பிளாஸ்மாவை எடுத்துட்டு புது பிளாஸ்மாவை போட்டு இந்த பக்கம் அந்த ரத்தத்தை கொடுத்துடுவாங்க. இது 3 மணி நேரம் ஆகும். இதில் உங்களுக்கு ஒரு 40 பயோமார்க்கர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், பயாலஜிக்கல் லைஃபு இம்ப்ரூவ் ஆகும், இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸும் போயிடும்.